தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அருகே குடிபோதையில் அதிவேகமாக சொகுசு காரை ஓட்டிச் சென்ற மூவர் அடுத்தடுத்த வாகனங்களை இடித்துச் சென்று விபத்தில் சிக்கி உயிரிழந்த சம்பவம் அரங்கேறியிருக்கிறது. போதையில் வாகனம் ஓட்டிய சம்பவத்தில் ஒரு உயிர் பறிபோனதன் பின்னணி என்ன? போதையில் தாறுமாறாக காரை ஓட்டிச் சென்ற மூவரை பொதுமக்கள் விரட்டிச் சென்ற பரபரப்பு சேசிங் காட்சிகள் தான் இவை. மதுபோதையில் கண்மூடித்தனமாக காரை ஓட்டிச் சென்று எதிரே வந்த வேன் மீது மோதி விபத்தை ஏற்படுத்திய சம்பவத்தில் ஒரு உயிர் பறிபோய் உள்ளது. போதை பயணம் பாதை மாறியதன் பின்னணி என்ன? காஞ்சிபுரம் மாவட்டம் நாயக்கன்பேட்டையைச் சேர்ந்தவர் வினோத் கண்ணன். அவர் குலசேகரன்பட்டினம் கோவிலுக்கு சென்று முடியை காணிக்கை செலுத்திய பின்னர் திருச்செந்தூர் அருகே உள்ள ஆறுமுகநேரியில் வசிக்கும் உறவினர் வீட்டிற்கு வந்திருந்தார். அன்றிரவு திருச்செந்தூர் அருகே உள்ள ஆறுமுகநேரியைச் சேர்ந்த உறவினர்கள் லட்சுமணன் மற்றும் சுதாகர் ஆகியோருடன் வினோத் கண்ணன் சொகுசு காரில் குரும்பூர் நோக்கி புறப்பட்டுள்ளார். காரை லட்சுமணன் ஓட்டியதாக கூறப்படும் நிலையில் மூவரும் மதுபோதையில் இருந்ததாக கூறப்படுகிறது. கார் ஆறுமுகநேரியை தாண்டி சென்றபோது சாலையில் சென்ற அரசு பேருந்தின் மீது சொகுசு கார் லேசாக உரசி உள்ளது. ஆனாலும் நிற்காமல் மின்னல் வேகத்தில் காரை ஓட்டிச் சென்றுள்ளனர். சில நிமிடங்களில் சாலையோர டீக்கடை அருகே நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த இருசக்கர வாகனங்களையும் இடித்துவிட்டு மீண்டும் அதிவேகமாக சென்றுள்ளது. இதனால் அதிர்ச்சியடைந்த இளைஞர்கள் தங்களது வாகனங்களை எடுத்துக்கொண்டு சொகுசு காரை விரட்டிச் சென்றுள்ளனர். சினிமாவை விஞ்சும் வகையில் அரங்கேறிய இந்த சேசிங் சம்பவத்தில் கார் சாலையின் இருபுறமும் தாறுமாறாக ஓடியிருக்கிறது. ஒரு கட்டத்தில் கட்டுப்பாட்டை இழந்த கார் எதிரே வந்த வேன் மீது பயங்கரமாக மோதி விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் காரின் முன்பக்க இருக்கையில் அமர்ந்திருந்த வினோத் கண்ணன் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். லட்சுமணன் மற்றும் சுதாகர் ஆகிய இருவரும் படுகாயமடைந்த நிலையில் மீட்கப்பட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த ஆறுமுகநேரி போலீசார் உயிரிழந்த வினோத் கண்ணனின் உடலை தூத்துக்குடி அரசு மருத்துவமனைக்கு உடற்கூறாய்விற்காக அனுப்பி வைத்தனர். மேலும் படுகாயமடைந்த இருவரிடமும் விசாரணை நடத்தி வரும் போலீசார் விபத்திற்கான காரணம் மற்றும் மதுபோதையில் வாகனம் ஓட்டப்பட்டதா என்பது குறித்து விசாரித்து வருகின்றனர். இதற்கிடையே அரசு பேருந்தை உரசியதும் இருசக்கர வாகனங்களை இடித்ததும் பொதுமக்கள் விரட்டிச் சென்ற பொழுது சொகுசு கார் வேன் மீது மோதியதும் தொடர்பான CCTV காட்சிகள் வெளியாகி பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.